ஒன்றியம் புலிவலம் ஊராட்சியில் 13,45,000 ரூபாய் மதிப்பாட்டில் நியாய விலை கட்டிடம் கட்டப்பட்டது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்றிய கவுன்சிலர் நதியா மதன்குமார் தலைமை தாங்கினார். கூட்டுறவு சார் பதிவாளர், பொது விநியோக திட்ட அலுவலர் தமிழ்ச்செல்வி, வட்ட வழங்கல் அலுவலர் குமார், பாண்டியநல்லூர் கூட்டுறவு வேளாண்மை கடன் சங்கம் செயலாளர் ஜெயகோபி ஆகியோர் முன்னிலை வகித்தார். ஊராட்சி மன்ற தலைவர் திருமலை அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம். முனிரத்தினம் கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்ட நியாய விலைக்கடையை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை, அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர், குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, பருப்பு, மண்ணெண்ணெய் பொருட்கள் தொடர்ந்து புதிய கடையிலேயே பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தார். நிகழ்ச்சியின்போது பொதுமக்கள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். அதில் கிருஷ்ணாபுரம் பகுதியிலிருந்து சின்ன புலிவலம் வரை தார்சாலை அமைக்க வேண்டும் என்றும், அதேபோல் துணை சுகாதார நிலையம், மயான பாதை, அங்கன்வாடி மையத்தின் சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்டு புதிதாக கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்தனர். இந்த கோரிக்கையை முறையாக அதிகாரிகளுக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் ஏ.எம். முனிரத்தினம் தெரிவித்தார். இதில் துணைத் தலைவர் தங்கவேல், பத்மாவதி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா, ஓர் முக்கிய பிரமுகர்கள் மகேஷ், ரவி, பக்தவச்சலம், பெருமாள், கணேஷ், பூபாலன், கோவிந்தராஜ், முனுசாமி, சுப்பிரமணி, வினோத், கோவிந்தன் மற்றும் பலர் உடனிருந்தனர்.